அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஐ பெரியசாமி செப்டம்பர் 30 நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் தற்போது ஆணை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். கலை, அறிவியல், இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கியவருக்கு வீட்டு மனைகள் ஒதுக்கும் வகையில் ஒரு அரசு விருப்புரிமை ஒதுக்கீட்டு நடைமுறை தற்போது பின்பற்றி வருகிறது. இந்த விருப்புரிமை ஒதுக்கீட்டின் கீழ் எந்த ஒரு ஆவணங்கள் இல்லாமல் முன்னாள் IPS அதிகாரி ஜாஃபர் சேட் அவருடைய மனைவி பர்வீன், முன்னாள் முதலமைச்சர் செயலாளர் ராஜமாணிக்கத்தின் மகன் துர்கா சங்கர் ஆகியோருக்கு திருவான்மையூர் சுமார் 3457 சதுர அடி மற்றும் 4763 சதுர அடி வீட்டு மனைகள் கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒதுக்கியது. இந்த நிலத்தை வணிக பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தி சுயலாபம் அடைந்ததாகவும் அதற்கு உடனடியாக செயல்படுவதாகவும் கூறி அமைச்சர் ஐ பெரியசாமி, IPS அதிகாரி ஜாஃபர் சேட், அவருடைய மனைவி பர்வீன் உள்ளிட்டோருக்கு எதிராக கடந்த 2013ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டு குற்றப்பதிவு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஐ பெரியசாமிக்கு எதிரான அந்த வழக்கை தவிர மற்ற அனைவர் மீதான வழக்கையும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று சென்னையில் உள்ள MP மற்றும் MLAக்கள் மீதான வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஐ பெரியசாமி இன்றும் நேரில் ஆஜராகவில்லை. விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் குற்றச்சாட்டு பதிவுக்காக ஐ பெரியசாமி வரும் 30ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஐ பெரியசாமி நேரில் ஆஜராகவில்லை என்பதால் தொடர்ந்து 9வது முறையாக இந்த குற்றச்சாட்டு பதிவு தள்ளி போயுள்ளதாக ஒரு புகாரம் எழுந்துள்ளது. எனவே இந்த வழக்கில் வரும் 30ஆம் தேதி கண்டிப்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி நேரில் ஆஜராக வேண்டும் என்று தற்போது சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.